எப்போ கௌதம் வந்த? கௌதம், நான் இப்பதான் வந்தேன். நீ அழுதுட்டு இருக்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. என்ன விஷயம்? எது கீழே வந்த? அது அது கோர்ட்ல நம்ம கேஸ். அதான் தெரியுமே, அதுக்கு என்ன? கௌதம், இன்னைக்கு பிரியா விஷயத்துல நீ என் மேல கோவமா இருக்கன்னு நினைக்கிறேன். பிரியா ரொம்ப பயந்த சுபாவம் கௌதம். போலீஸ அவளால சுத்தமா ஹேண்டில் பண்ண முடியாது கௌதம். அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணேன். நீ சொல்றது ஆக்சுவலா கரெக்ட் தான் கௌதம். ஆனா என்னால ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியல கௌதம். கௌதம், ஏன் கௌதம் எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன பேசணும்? என்ன பேசணும்? அதான் எல்லாம் சொல்லிட்டல நீ. இல்ல கௌதம், நான் அமைதியா இருக்கணும் தான் நினைக்கிறேன் கௌதம். ஆனா உன்னால முடியல, அதானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன தாண்டி வேணும்? ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பிரச்சனையில போய் ஹெல்ப் பண்றேன்னு மாட்டிக்கிற. இப்பதான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கூட்டு வந்தோம். கொஞ்ச நாள்ல இன்னொன்னு. இல்ல, உனக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுதா? கௌதம், நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது கௌதம். ஆனா அவ பிரச்சனையில இருக்கும்போது எப்படி கௌதம் அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என்னால அப்படி ஹெல்ப்லெஸ்ஸா விட்டுட்டு வர மனசு வரல கௌதம். நீயும் அப்படிதானே? நான் அப்படி இல்ல இந்திரா, நான் அப்படி இல்ல. இங்க பாரு, நாம யாரு, நம்மள சுத்தி இருக்கவங்க எப்படி பாக்குறாங்க, நாம என்ன பண்றோம்னு எல்லாமே நான் யோசிச்சுதான் பண்ணுவேன். இப்பவும் நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்க. என்ன பத்தி, நம்மள பத்தி யோசிக்கிறியா? அந்த பிரியாக்கு போலீஸ ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்ற. ஆனா நம்ம கேஸ், நம்ம கேஸ் கோர்ட்ல தான் இருக்கு. நாளைக்கு நம்ம கோர்ட்ல தான் போய் நிக்கணும். அதுக்கு என்னடி பண்றது? என்ன பண்றது? கௌதம், கௌதம், ப்ளீஸ் கௌதம், கோவப்படாத கௌதம். நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் கௌதம். இது என்ன கேஸ்? 545 2073 கௌதம் ராமச்சந்திரன், இந்திரா பாலசுப்ரமணியம். இந்தாங்க மேடம். கௌதம் ராமச்சந்திரன், கௌதம் ராமச்சந்திரன், கௌதம் ராமச்சந்திரன், கௌதம் ராமச்சந்திரன். இந்திரா பாலசுப்ரமணியம், இந்திரா பாலசுப்ரமணியம், இந்திரா பாலசுப்ரமணியம். வணக்கம். யுவர் ஆனர், ஹியரிங்காக கௌதம் இந்திராவோட மியூச்சுவல் டைவர்ஸ் கேஸ் வந்திருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்கோம். சரி,
என்ன டிசைட் பண்ணிருக்காங்க? அன்னைக்கு கவுன்சிலிங் பண்ணி அனுப்புனேன், அது ஞாபகம் இருக்கு. யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். எஸ் மேம், உங்க அட்வைஸையும் எடுத்து என் சைட் கிளையண்ட் கௌதம் தரப்புல இருந்து நல்லா யோசிச்சு முடிவெடுத்திருக்காங்க. அதாவது என் கிளையண்ட்டுக்கும் சரி அவர் ஃபேமிலிக்கும் சரி இந்திராவோட சேர்ந்து வாழ எந்தவித விருப்பமோ இல்ல நியாயமான காரணமோ இல்லங்கிறதுனால மேலும் இந்த வழக்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுமாறு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கௌதமன்னு எல்லாருக்காகவும் தானே பேசுன. உனக்காக நீ பேசுவேன்னு எனக்கு தோணலையம்மா. நீதான் பெரிய குழப்பத்துல இருக்கியே. உன்னால சரியா முடிவெடுக்க முடியுமா? உன் தரப்பு வாதத்தை உன்னால சரியா எடுத்து வைக்க முடியுமா? மேடம், நான் கௌதம் வாழ்க்கையில தெரியாம என் அக்காவுக்காக நுழைஞ்சது ஒரு வகையில தப்புதான். ஆனா அதை தாண்டி நான் எந்த தப்புமே அவருக்கு பண்ணல மேடம். நான் அவங்க குடும்பத்து மேல பாசமா தான் இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணாதான் நான் இருக்கேன். அதுவும் பொறுப்பா இருக்கேன். என்னோட கடமைகளை நான் அவங்களுக்கு கரெக்டா தான் செய்யறேன். இப்ப கூட சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிரிலிமினரி கூட நான் பாஸ் பண்ணிருக்கேன். அந்த எக்ஸாம்ஸ நல்லபடியா எழுதுறதுக்கு துணையா இருந்ததும் என் கௌதம் தான் மேடம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். சொல்லுங்க ஜானகி. இந்திரா தம் மேல சிம்பத்தி உருவாக்கி இந்த கேஸ டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. அவங்களுக்கும் கௌதம்க்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நம்மள எல்லாம் குழப்ப பாக்குறாங்க. இந்திராவால என்னோட கட்சிக்காரர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டிருக்கு. அவங்க கஞ்சா கடத்தினதா கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேடம், அவங்களோட மோசமான நடவடிக்கையினால வீட்டுக்கே ரவுடிங்க வந்து கஞ்சா கேட்டு வீட்டையே அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அதனால என் கட்சிக்காரர் கௌதம்க்கு நிறைய கெட்ட பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க. கௌதம் குடும்பம் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க, ஹை ப்ரொஃபைல் மேம். அதாவது அன்னபூர்ணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பொருளாதார நிலையிலையும் மதிப்புலையும் உயர்ந்ததா கருதப்படுற ஒரு குடும்ப நிறுவனம் மேம். இப்போ என்னோட கிளையண்ட் கௌதம் அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஜாயிண்ட் எம்டியா நியமிக்கப்பட்டிருக்காரு. எனவே அவருக்கு தகுந்த, அவருக்கு இணையான அந்தஸ்துல குடும்ப மதிப்பை காப்பாத்துற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவரோட ஃபேமிலி விரும்புறாங்க மேம். இந்த விவாகரத்து வழக்கு இங்க வர முதல் காரணம் எனக்கும் அப்படிதான் தோணுது. எனவே இந்திரா இனிமே மொட்டை மாடியில தங்கக்கூடாது. ஒரு திருமணத்தின் தார்மீக உரிமையுடன் கௌதமுடன் சேர்ந்து ஒரே அறையில் 6 மாதம் வாழுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதற்கு பிறகும் விவாகரத்து வேண்டுமானால் கோர்ட்டை அணுகுமாறு தீர்ப்பளிக்கிறேன். அதுவரை இந்த வழக்கை ஒத்திவைக்கிறேன்.
அம்மா நான் டேய், சொல்றத விடுடா. கேளுமா விடு என்ன. ப்ளீஸ் மா விடுடா. சொல்றத விடு கேளுமா என்ன. அம்மா விடுன்னு சொல்றல. ஜெயா என்ன கௌதம் இப்படி பண்ணிட்ட நீ? அம்மா பாவம்ல, போய் போய் நேத்து வந்தவளுக்காக. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ச்சே, ஏய் வாடி. அங்க பாத்தீங்கல்ல இந்திரா, அவளுக்கு எக்ஸாம் இருக்குமா, ஐஏஎஸ் ஃபைனல் எக்ஸாம். இப்ப எமோஷனல் சப்போர்ட் நான் பண்ணியே ஆகணும். அதனாலதான் நான் அப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. டேய், இத போய் எவ்வளவு முட்டாள் இருப்பா அவகிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. பொண்டாட்டி கூட உனக்கு வாழ பிடிக்கலன்னு தான் இந்த கேஸையே நாம போட்டிருக்கோம். ஆனா நீ அவ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ற. ஏண்டா, கேக்குற எனக்கு அறிவில்லையா இல்ல சொல்ற உனக்கு அறிவில்லையா? அம்மா அம்மா நான் சொல்றத இத பாரு, என்கிட்ட பேசாத. நீ எதுவுமே பேசாத. ஜெயா இங்க எல்லாரும் இருக்காங்கம்மா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. போதுங்க, நிறுத்துங்க, போதும். நீங்க வேற என்ன சொல்ல போறீங்க? எப்பவுமே இந்த இந்திராவுக்கு ஹெல்ப் பண்றது தானே உங்க பழக்கம். சொல்லுடி. அக்கா, நான் இங்க கோர்ட்டுக்கு வர வழியில ஒரு கோயில்ல நின்னு பேசிட்டு இருக்கேன். கோயிலையா? எதுக்கு அங்க போன? வீட்டுக்கு வர வேண்டியது தானே. வீட்டுக்கு வா. ஐயோ அக்கா, இங்க கோவில்ல நம்ம கௌதமோட காரை பார்த்தேன். சரி உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்க இந்திராவும் கௌதமும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டங்கா. அந்த இந்திரா தான் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கௌதம மீட் பண்ணி டைவர்ஸ் வேண்டான்னு சொல்ல சொல்லிருக்கா. இவன் அவ பேச்ச கேட்டுதான் கௌதம் ஜட்ஜ் கிட்ட அப்படி பேசியிருக்கான். இந்திரா கோர்ட்ல அழுது ஜட்ஜ் கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணால, அதே மாதிரி கௌதம் கிட்டயும் அழுதுருக்கா. அதான் கௌதம் கோர்ட்ல அப்படி நடந்துக்கிட்டான். இத பாருடி, கௌதம் பத்தின பேச்சே நீ என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? இப்போ ரெண்டு பேரும் கோவில்ல நின்னு பேசிட்டு இருக்காங்கக்கா. நான் தான் சொல்லிட்டேன்ல, அவன் எங்கேயாவது யார் கூடயாவது பேசிட்டு இருக்கட்டும், அத பத்தி என்கிட்ட பேசாத. வீட்டுக்கு வா. நான் வீட்டுக்கு வரேன்க்கா, நீ ரொம்ப எல்லாம் வருத்தப்படாத. உன்னை நான் வான்னு சொன்னேன். கௌதம், உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில நீ என்னை ஏமாத்திட்டல. நீங்க எல்லாமே ஏன் நல்லதுக்காக தான் சொல்லுவீங்க. எனக்கு அது கூட தெரியாது அம்மா. அட்லீஸ்ட் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. விடு. அம்மா அம்மா என்னம்மா இது? உங்களுக்கு கௌதம் தான் ரொம்ப பிடிக்கும், அவன்கிட்ட நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்களே. ஆமாண்டா, ஆமா. அது உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட இவனுக்கு தெரியலல்ல. அதான் முட்டாள்தனமா ஒவ்வொன்னத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். எப்படியோ போட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா பாரு ஜெயா, கோவத்துல நீ வார்த்தையை விட்டுட்டு இருக்க. ஆயிரம் இருந்தாலும் கௌதம் நம்ம பையன் ஜெயா. இத பாருங்க, இனிமே நான் அதை சொல்ல கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இவன் பண்ணிட்டான். அம்மா 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 ப்ளீஸ் அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அம்மா என்னாலும் நான் உங்க பையன் தான்மா. ஐயோ, ஏங்க இவனை பேச வேண்டாம்னு சொல்லுங்க. எனக்கு இவன் குரல கேட்டாலே எரிச்சலா இருக்கு. இவன் பேச வேண்டாம். இவன் கிட்ட சாகுற வரைக்கும் நான் பேச போறதில்ல. இவனும் பேசக்கூடாது. ஜெயா ஏதோ நடந்திருக்கு.
அக்கா என்னாச்சு? இந்திரா, நீ இப்ப மாடிக்கு போ. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இல்லக்கா, என்னன்னு? போன்னு சொல்றேன்ல. போடி, போ. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அத்தை. சொன்னா கேளுங்கம்மா. ஜெயா சொன்ன கேளு ஜெயா. போதும் 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 போதும், பேசாதீங்க யாரும். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாம் யாரு வேணுமோ அவங்க கூடவே இருந்துக்கங்க. இன்னைக்குதான் நான் இந்த வீட்ல யாருக்கும் என் மேல பாசம் இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். ஜெயா, இதோ ஆசையா வளர்த்த என் பையன் எவ பேச்சையோ கேட்டு என்னை ஏமாத்திட்டான். வேண்டாம், இனிமே யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். பேச வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பேசாதீங்க பேசாதீங்க, என்ன விட்டுருங்க. பேசாதீங்க, போதும் விட்டுருங்க. வாடி. என்ன பண்றது? இந்த வீட்டுல ஒருத்தர் சிரிக்க வச்சா மத்த எல்லாரும் அழற மாதிரி ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா, நீங்க அத்தை கூடவே இருங்க மாமா. அவங்க ஆல்ரெடி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இதுவும் இல்லாம நீ முன்னாடி போய் டைவர்ஸ் பேப்பர்ல வேற சைன் பண்ணல. இப்ப பாரு, கௌதம் அவரோட பொறுப்பை கரெக்டா செஞ்சிருக்காரு. தப்புதான்க்கா. நானும் இனிமே கௌதம் மனசு நோகாத மாதிரி நடந்துக்கணும்னு இருக்கேன். ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு ரொம்ப தூரம் போகணும்க்கா. எல்லா பிரச்சனையும் தாண்டி நான் கௌதம் கூட சேர்ந்து வாழ்வேன். நானு எனக்கு இன்னும் பயமாதான்க்கா இருக்கு. உனக்கும் சரி எனக்கும் சரி, கல்யாணமான நாள்ல இருந்து எதுவுமே சரியில்லை. சரியாகுங்கிற நம்பிக்கையும் இல்ல. நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சேடி. என்னக்கா, என்ன சொல்ற? மாமாக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? உங்க 2 பேருக்குள்ளதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? அக்கா சொல்லு, ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அக்கா சொல்லுக்கா. ஏய் ச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க நல்லாதான் இருக்கோம். அக்கா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லடி, நாங்க நல்லாதான் இருக்கோம். பின்ன ஏன் நீ அப்படி சொன்ன? பதில் சொல்லுக்கா. அது இல்லடி, இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சேன்னு சொன்னேன். நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காதனே. கீழே அத்தை என்ன தேடுவாங்க. நான் வரட்டுமா? அக்கா, அக்கா சொல்லி. நான் வரேன்டி, நான் வரேன். அக்கா, அக்கா, அக்கா. உண்மை, நம்ம கௌதம ஜேஎம்டின்னு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஆபீஸ்ல அவன் மரியாதை வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆர்டர் போட்டா கூட யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. பாத்தியா கதிர், இதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் நீதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு கம்பெனியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க. ஆமா சித்தி, எனக்கும் அதான் வேதனையா இருக்கு. இவ்வளவு நாள் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் கௌதம் சார்னு அவன் பின்னாடி ஓடுறாங்க. ஒரு பையன் என்ன மதிச்சு நான் சொல்றத கேக்குறது இல்ல. என்ன செய்யறது? தம்பியா போயிட்டானேன்னு நானும் ஒன்னும் சொல்றது இல்ல. எனக்கே ஒரு மாதிரி அவமானம் ஆயிடுச்சு. கதிர், மரியாதை உனக்கு நல்லா தேடி வராது.
சில விஷயங்கள் கேட்டாதான் கிடைக்கும்னா நம்ம கேட்டுதான் வாங்கணும். நீ உன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்காது. ரொம்ப நல்லவரா இருக்க வேண்டியதுதான். ஆனா உங்க உரிமைய மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க தம்பி. புரியுதா? அவ்வளவுதான் நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நான் வரேன் சித்தி. சரி கதிர், நீ போ. சூப்பருங்க. அதான் இப்ப பாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா இன்னைக்கு எல்லாம் எல்லாம் போச்சு 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 எல்லாம் போச்சு. கௌதம், ஏன் கௌதம் இப்படி எல்லாம் பண்ற? கௌதம் ப்ளீஸ் கௌதம், அழாத கௌதம். நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னை பார்த்தா பாவமா இருந்துச்சு, அதனாலதான் ஹெல்ப் பண்ண. அது தப்பா? நான் போய் அத்தனை முறை கெஞ்சுறேன், எங்க அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா என் கூட பேசாம இருந்ததே இல்ல. கௌதம் 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 கௌதம், ஏன் கௌதம் இப்படி பண்ற? அழாத கௌதம். கௌதம் சரி ஆயிருவாங்க, நீ வருத்தப்படாத கௌதம், நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துப்ப? கௌதம் இல்ல, நான் என்ன செய்யட்டும் இந்திரா? எங்க அம்மாவுக்கு ஒன்ன பிடிக்கல, உனக்கு எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க தெரியல. நீ ஏதாவது பண்ணா எங்க அம்மாவுக்கு கோபம் வருது. எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணா நீ பாவம். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு யாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னே தெரியல. இதுல என்ன காமெடினா, எனக்கு என்ன பிடிக்கும்னு மறந்து போச்சு. கௌதம் கௌதம், உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது கௌதம். இத நான் சரி பண்றேன் கௌதம். உன் அம்மாவை உன்கிட்ட பேச வைக்கணும், அவ்வளவுதானே கௌதம்? ஓஹோ, எங்க அம்மா கிட்ட என்ன பேச வைக்க போற? உனக்கு எங்க அம்மாவை என்கிட்ட பேச வைக்கிறது அவ்வளவு சாதாரணமா போச்சா? எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு என்ன மேடம் தெரியும்? என்ன தெரியும்? சாரிம்மா, உங்களை ஹர்ட் பண்ணணும்னா எங்க அம்மாவை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நடுவுல யாரையும் பேச வேண்டாம்னு சொன்னல. ஜட்ஜ் அம்மா கிட்ட இந்த கலெக்டர் அம்மா சொன்ன மாதிரி குடும்ப பொண்ணா பொறுப்பா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் பார்க்க போறேன். அதாவது இந்த குடும்பத்தோட சமையல் பொறுப்ப நல்ல மருமகளா இந்த கலெக்டர் அம்மா தான் இனிமே பார்க்க போறாங்க. சுபா, இனிமே நீ கிச்சன் பக்கம் போக வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம். வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தேவையானதை செய்ய வேண்டியது இனிமே இந்த இந்திரா தான். இந்திரா, இனி யாருமே உனக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க, இங்க வேலைக்கும் ஆள் வரமாட்டாங்க, புரியுதா?
ஏங்கா சமையல் பொறுப்பை மட்டும் பாத்துக்க சொல்ற, மத்தபடி துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது அதெல்லாம்? குடும்ப பொறுப்புன்னு சொன்னா கிச்சன் மட்டும் இல்ல, எல்லாமே தான். இந்த வீட்டை கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தொலைக்கிறதுன்னு எல்லாம் இனிமே இந்திரா தான் செய்யணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நேரத்துல கலெக்டருக்கு படிச்சுக்கலாம். அதுக்கு இங்க ஒண்ணும் எந்த அப்செக்ஷனும் இல்ல. ஆனா வீட்ல எல்லா வேலையும் சரியான டைமுக்கு பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. இதுல வேற யாராவது ஹெல்ப் பண்றது, ஏதாவது சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தேன், அவங்க யாரா இருந்தாலும் தொலைச்சிருவேன். நான் சொன்னது அத்தனையும் ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு எல்லாம் கரெக்டான நேரத்துல பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். அத்தை நீ வேலைய மட்டும் பார்த்தா போதும். இந்த அத்தை அது இதுன்னு உரிமெல்லாம் கொண்டாட வேண்டாம். ரைட்? டேயா கூப்பிட்டா திரும்பியே பார்க்காம போறா. சித்தி, நீங்க ஏதோ ட்ரை பண்றீங்க, நல்லாவே தெரியுது. இதெல்லாம் உங்க ஐடியா தானா? கௌதம் வேண்டாம். அக்கா ஆல்ரெடி உன் மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பிபி வேற ஏறி இருக்கு. நீ வேற ஏதாவது பேசி அவங்க காதுல விழுந்து டென்ஷன் ஆயிட போறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போற நிலைமை ஆயிடும். யாரோ எப்படியோ போங்க. கதிர், என்னடா? நேத்து சேல்ஸ் ரிப்போர்ட்டோட எஸ்டிமேட் கால்குலேஷன்லாம் கொடுத்துட்டியா? இல்லடா, நேத்து தானே கேட்டேன். இன்னைக்கு கொடுத்துறேன். டேய் சீக்கிரம், அது இருந்தா தான் நான் வெளியே சில மீட்டிங்ஸ் போட முடியும். நீ ஒண்ணு பண்ணு, சீக்கிரம் போய் ரெடி பண்ண, அதெல்லாம் இமிடியேட்டா ரெடி பண்ணி கொடுத்துரு. இவன் பெரிய JMD ஆயிட்டான்னு இப்படி சீன் போடுறான். இங்க நான் அண்ணனா அவன் அண்ணனா, எல்லாம் என் தலை எழுத்து. இப்ப பாருங்க, நான் சமைக்கிற சமையல்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்ல போறாங்க. இருங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, எடுத்து போடுவோம். சரி, ஓகே. ஐயோ, செதறிடுமே. எப்படி? சூப்பர். ஐயோ, பரவாயில்ல. என்னங்க இது? ஆக்சுவலா நம்ம கிச்சனை இந்த அளவுக்கு மோசமா நான் பார்த்ததே இல்ல. இவ்ளோ கொடுமைப்படுத்தி வச்சிருக்கான்.
ஐயோ கிச்சன் மொட்டமா பார்க்க கொடுமையா இருக்கு. அவளை பாத்தீங்களா? ஏதோ மாவுக்குள்ளே தலைய விட்ட மாதிரி. எப்படி இருக்கா? ஏய், சும்மா இருடி. சரி, நான் கூட அக்கா என்ன இந்திராக்கு இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டாங்களே, எவ்வளவு நாள் சமாளிப்பா? அப்புறமா இதை வீட்டு விட்டு ஓடினும்னு நினைச்சேன். போற போக்க பார்த்தா லஞ்சு கூட தாங்காது போலயே. ஆமாங்க, இந்திரா சமைச்சு நம்ம சாப்பிட்டோம், அவ்வளவுதாங்க. இப்படி நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆட வேண்டியதான். நான் கூட ஏதோ நல்ல சமைச்சிருப்பா போல ஒரு கை மிளகுப்பொடி அள்ளி போட்டுலான்னு நினைச்சேன். அடி போடி, அவ உப்பு போட்ட லட்சணத்தை பார்த்தல, அவளே அவ்வளவுதான் போட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு ஆக்சுவலி நமக்கு ஹாலிடே. அவளே அவளுக்கு பொங்க வச்சுக்கிட்டா. நான் அது வந்துடுறேன். அக்கா பாத்து. மாமா கொஞ்சமா பொங்கல் வைக்கட்டுமா? ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் மாமா. போதுமா போதுமா. தம்பி உங்களுக்கு போதும் போதும் கொஞ்சமா. போதும். எல்லாருக்கும் தனித்தனியா லஞ்ச்லாம் கட்டிட்டேன். அவங்க எடுத்துட்டு போயிடுங்க. காலையில டிஃபனுக்கு அசத்திடுவான்னு சொன்னேன். உன் தங்கச்சி 2 வகை சமையல் முடிச்சிருக்கா பாத்தியா? எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் அவ பண்ணாம இருந்திருக்கா. என்ன இந்திரா, இங்களே ஏமாத்துறியா நீ? இல்லக்கா, நான் வீடியோ பார்த்து தானக்கா பண்ணிருக்கேன். ஏய் என்னாச்சு? மாமா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. அது அவசரமா ஆபீஸ் போனோம்னு சாப்பிட்டேனா, சாரிமா. டேஸ்ட் சரியா கவனிக்கல. சரி பாய் பாய். அப்புறம் எப்படி என் சமையல்? செம்மல. அதுவும் அந்த வடையில போட்ட மிளகா இருக்கே. ஐயோ. ஏய், சும்மா ஒரு நாள் டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப ஆடாத. அதெல்லாம் ஒண்ணு சூப்பராலாம் இல்ல, சுமார் தான். அடடடடா, என்னோட இந்த சுமாரான சமையலுக்கே 2 பேரும் இந்த கட்டு கட்டிருக்கீங்க போல. ஆமா சின்னத்த, நான் கூட மிளகா பொடியா அள்ளி போடுவீங்க, உப்பெல்லாம் அள்ளி போடுவீங்கன்னு ரொம்ப கவனமா பாத்துட்டே தான் இருந்தேன். ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. ஓ, இவளுக்கு என்ன தெரிய போகுது? எப்படியும் சொதுப்பிடுவான்னு நினைச்சு ரெஸ்ட் எடுக்க போயிட்டீங்களா? ஏய், இத பாரு, ரொம்ப ஆடாத, தொட்டு பேத்தாத சொல்லிட்டேன். என்ன ராகினி அத்தை, அப்படி நீங்க ஆகணும்னு தானே நான் இவ்வளவும் பண்றேன். என்ன, நீங்க உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டிருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும்ல. இப்ப அப்படியே பாருங்க, எல்லாம் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏய், வேண்டாம், போயிடு. என்ன வேண்டாம்? ம்?